கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா விளக்க மாத்தாலே விரட்டி அடிக்கிறாங்களாம் அங்கே பொம்பளை ஆளுங்க. கேரளாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுக்கணும். என்னப்பு வந்துட்டு போனீங்க, எங்கள் வீட்டில் 2 இருக்கு, நீங்கள் மறந்துட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், கணக்கு ஒழுங்காக கொடுக்கலாவீங்க, என்ன போங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம். எவ்வளோ பெரிய கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியில் தர்மம் வெல்லும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடினான் பாரதி. பாரதியினுடைய வாக்கை நம்மளாம் மீட்பிக்க வேண்டாமா? படித்தமுள்ள பாட புத்தகத்தில் படித்தமா இல்லையா? அதையெல்லாம் நினைக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை. எல்லாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இருக்கிற இடமும் சூழலும் மனிதர்களும் இயற்கையும் அதையெல்லாம் வணங்கி வாழ்வோம், அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நந்தாய் காவேரி. நன்றி நன்றி நன்றி. காவிரி எங்கே தொடங்குது? குடகுமலையில் தொடங்கி பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் கடலில் கலக்குது. இந்த காவிரி தண்ணி இந்த உலகமெல்லாம் இல்லை, இந்த நாடு தென்னாட்டுக்கும் போயிடுச்சு. எங்கே? ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை ஓரம் வரைக்கும் அந்த குடிநீரை கொண்டு போய் சேர்த்தாச்சு. அதெல்லாம் சரி. ஆனால் தண்ணி வருதான்னு பார்த்தா 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு தான் தண்ணி அங்கே கிடைக்கிது. 3 நாள் விட்டு 3 நாள் தான் தண்ணி அங்கே வருது. காசிக்கு விற்கிறதுக்கு தண்ணி குறையவே மாட்டேங்குது. இப்போ என்ன சிக்கல்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் தம்பி ஒருத்தர் மன்னரம் என்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா 2 நாளைக்கு முன்னால், அதில் அடியேனும் பங்கு பெற்றேன். அந்த மன்னரம், மண்ணுக்கு ஒரு அறம் இருக்குது, எல்லாத்துக்கும் தர்மம் இருக்குல்ல, அது மாதிரி மண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்குது. ஒரு நெல் கொடுத்தா அந்த மண்ணுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சோம்னா என்ன செய்யலாம்? திருப்பி திருப்பி நமக்கு கூடுதலாக கொடுக்குது மண். ஒரு நெல் போட்டால் களை நெல் கொடுக்குது. முடியலை உங்களுக்கு, தலைவலி தீரணும், மாத்திரைக்கு தெரியுமா தலைவலிக்கு தான் நான் போகிறோம்னு போட்டால் தீர்ந்துருது. சரி, நமக்கு தான் தலைவலி, மாத்திரையை போட்டால் நமக்கு நிற்கிது. மருத்துவர் இருக்காருல்ல, மருத்துவருக்கும் தலைவலி வருது, அவர் ஒரு மாத்திரையை போடுறாரு. மருத்துவருக்கு தான் வந்துருச்சு, அவங்களுக்கு வந்துருச்சு, மாற்றி மாற்றி வேலை செய்வோம்னு மாத்திரை செய்யுமா? அதுபோல் இயற்கை இறைவன் எல்லாரையும் சமமாக பாவிக்கும். அவருக்கும் தலைவலி நிற்கும், நமக்கும் தலைவலி நிற்கும். ஆனால் அதில் அங்கேயும் சிக்கல் இருக்குது. தலைவலிக்கு மாத்திரை போட்டால் தலைவலி தீருது, அதுபோல் வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டால் வயிற்று வலி நிற்கிது, எல்லாம் நிற்கிது. சர்க்கரைக்கு மாத்திரை போட்டால் நிற்கவே மாட்டேங்குது. பெரிய உபத்திரியமாக இருக்குது. நீங்கள் இந்த ஆங்கில மருத்துவம் இருக்குது பாருங்கள், தயவுசெய்து என் அன்பிற்குரியவர்களே, தமிழ் பற்றாளர்களை உணர்ந்து பாருங்கள். சர்க்கரையில் என்ன பிரச்சனை? முதல்ல கால் நரம்புகள் சாகுது. கால் நரம்புகள் செத்து மரமரத்து போன கால் எதில் தடுமாறி இடிச்சிட்டா புண்ணு வந்துடுது. புண்ணு வந்தால் ஆற மாட்டேங்குது. கடைசியாக என்ன சொல்கிறேன்? விரலை துண்டிக்கணும்னு சொல்கிறேன். காலில் புண்ணு வந்துட்டால் விரலை எடுத்துடணும். கால் பாதி அழுகிச்சுன்னா காலை வெட்டிடணும். சிறுநீரகம் கெட்டு போனால் சிறுநீரகத்தை எடுக்கணும். அப்படிங்கிற ஆங்கில மருத்துவம் அலோபதி என்ன சொல்லுது? எது வந்தாலும் உறுப்புகளை துண்டு செய்ய சொல்லுது. ஆனால் சித்த மருத்துவம் அப்படி சொல்லலை. அப்படியே உருப்படியாக அதை செயல்திறனாக்கி சரி செய்ய முடியும்னு நமக்கு சித்த மருத்துவம் இருக்குது. ஏன் அதை நம்ம கொண்டாடலை? ஏன் அதை கொண்டாட வைக்கலை அப்படின்னா அதுக்குள்ளே பெரிய சதி வேலை இருக்குது. அப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் எந்த காலத்துலேயும் இன்றைக்கு வரைக்கும் ஆனால் நீர் தண்ணி பஞ்சம் வறட்சி மாவட்டம்னு அறிவிக்குது அரசாங்கம். வறட்சி மாவட்டமாக அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? மாவட்டம் வறட்சியாக போச்சா, வறட்சி ஆக்குனாங்களா? இங்கே சிக்கல் இருக்குல்ல. ராமநாதபுரத்தில் தாண்டி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்தோம். இன்றைக்கும் தண்ணிக்கு தூக்குறவங்க தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த காலத்தில் 3 குடம், தலையில் 1, இடுப்பில் 1, கையில் 1, இப்படி பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு வந்தா இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கி தலையில் தூக்குறதில்ல, இடுப்பில் தூக்குறதில்ல. தண்ணி தூக்குறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தள்ளுற வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே இருக்குல்ல, எத்தனை குடம் வச்சு தள்ளுறீங்க? 5 குடம் 6 குடம். இன்றைக்கி ராமநாதபுரத்தில் விசாரித்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணுக்கு சீரு இந்த வண்டி வைக்கிற அளவுக்கு மாறி இருக்கும். இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய ஆபத்து, அவ்வளோ நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த மக்களுக்கு குடிநீரை கூட ஒழுங்காக கொடுக்க முடியாத இந்த நாடு. இந்த ஓடுத வைகை ஆறு ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம்ங்கிற ராசசிங்க மங்கலம் கம்மாயில் போய் பாயுதே. அதை எழுதி வைத்தவர்கள், அதை உருவாக்கியவர்கள் ஒரு பட்டயம் வைத்திருக்கிறார்கள் எந்தெந்த ஊருக்குன்னு. அதை மீறி ராமநாதபுரம் ஆப்பநாடு அந்த கடலாடி ஒரு 3 வட்டங்களுக்கு அதிலிருந்து தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கேட்குற போது நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படுது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 3 ஊருக்கும் கொடுக்க முடியாது, அதுக்கான சாத்தியக்கூறலைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. சரி, இந்த வழக்கை தொடுத்தார், நீ தவறாக வழக்கு தொடுத்துனா அவருக்கு 500 அவதாரம் போடுது. போராட்டம் பண்ணால் 500 அவதாரம். தண்ணி தானையா, அங்கே இருக்க நம்ம மக்கள் தானே, அவங்களும் ஓட்டு போடுறாங்கல்ல. அப்போ சரியாக பங்கிட்டு இந்த மாவட்டங்களுக்கு நீர்வரத்து இல்லாத அளவுக்கு ஆதாரமாக இருக்குது அந்த நூல் மன்னரம் என்பது. அதை தெரிவிக்குது. இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் விரைவில் வெற்றியடையும். எல்லா மாவட்டங்களுக்கும் அல்ல, அந்த 3 ஊர் அந்த வட்டங்களுக்கு கேட்குறாங்க. அப்படி கேட்குற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி போராடித்தான் பெற வேண்டிய நிலை.
நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்குன்னு வள்ளுவர் பாடுறாரு. தண்ணி இல்லாமல் முடியாது. இந்த உலகங்கிற பூமி பந்தில் 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு நிலம், 1/4 பங்கு பூமியில் வாழ்கிற நம்ம தான் நிர்ணயிக்கிறோம். உனக்கு தண்ணி கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறான் மனுஷன். நிலையான வாழ்க்கையா முசோலினி, ஹிட்லரு அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டான். எவனும் நிலை இல்லை. ஆனாலும் நிலை இல்லாத மனிதன் நிலையான நீர்ப்பெருக்கை தடை செய்யும் எண்ணம் எப்படி வந்தது? பக்கத்தில் வாழ்கிற நமக்கு கொடுக்க மறுக்குது இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும். நாட்டுக்குள்ளே அவ்வளோ சிக்கல் இருக்குது, ஆனாலும் பேசுகிற எங்களை விட நல்லது பண்ணால் யாரே இல்லைன்னு. வெக்கமாக இல்லை? எப்படி என்ன சொல்கிறது? ராமநாதபுரம் மாவட்டத்து நிலைமை நினச்சி பாருங்கள். வேலிக்கரை வெட்டினா நீர் ஆதாரம் பெருகும். வெட்டுறதுக்கு ஒருத்தர் உத்தரவு கொடுத்தா இன்னொருத்தன் போய் தடையை போட்டு தடுக்கிறேன். சரி, நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும், நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கலெல்லாம் தீர்க்கவருக்கு தான் இந்த சிக்கல் சிங்கார வேலவனுக்கு ஒரு திருமணம் நடத்தணும். அந்த திருமணம் எப்படி வருது? திருமணம் மற்றதெல்லாம் வெறுமணம். இன்றைக்கி பாருங்கள், பொம்பளை பிள்ளை பேரில் தான் கல்யாணமே நடக்கும். எப்படி சொல்கிறான்? இந்த நாடகத்துக்கு பேர் வள்ளி திருமணம், முருகன் திருமணம்னு சொல்லலை. ஏன்னா பெண்கள் மலருடையவர்கள், மலர்லேருந்து மனம் கிடைக்குது. ஆண்கள் இரும்பை போன்றவர்கள். அப்படி இரும்பை போன்ற மனதுடைய ஆண்களுக்கு மலர்லேருந்து வரக்கூடிய மனத்தை கொடுத்து ரெண்டையும் இணை சேர்ப்பதற்காகவே இது கண்டுபிடிக்குது. அதனால தான் திருமணம், மற்றதெல்லாம் வெறும் மனம். அது மாதிரி தான் மீனாட்சி கல்யாணம், சுபத்ரா கல்யாணம், சாவித்திரி கல்யாணம் அப்படின்னு பெண்கள் பெயராலேயே திருமணம் திருமணம் என்று வரும். அப்படி திருமணம் இந்த முகத்துக்குள்ள இந்த திருமணத்திற்கு நானும் அடிக்கோலாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. காவேரி